போற்றி. ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் நேயர்கள், ஜோதிட அன்பர்கள், ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். 2025 ஆங்கில புத்தாண்டு பலன் ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் 3 விதமான கிரக பயிற்சிகள் இருக்குது. குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேதுக்களின் பயிற்சிகள் இந்த வருடத்தில் 3 விதமான கிரக பயிற்சிகள் வருது. வாழ்க்கையே புரட்டி போட்டது மாதிரி இந்த வருடத்தில் நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது. என்ன விதமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது, நீங்கள் எதெல்லாம் பயன்படுத்திக்கலாம், எதிலெல்லாம் கவனம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்கணம், என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு முழுமையாக நம்மளுடைய பலனை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலச்சக்கரத்தின் 2வது ராசி ரிஷபராசி. அதாவது காலச்சக்கரத்தின் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், வருமானம் வரக்கூடிய இடம். அதே போல் ரிஷபராசிங்கிறது எப்போதுமே வேலை, தொழில், வருமானம் பற்றிய எண்ணம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும். உழைப்பு அப்படிங்கிறத அதிகப்படியாக விரும்பக்கூடியவர்கள். ஆமாம், உழைப்பு. அதே போல் குடும்ப உறவுகளில் ரொம்ப ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும், குடும்பத்தோட அக்கறையாக கவனிச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும், அவங்களோட தேவைகளை முன்கூட்டியே நிறைவேற்றுறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரிஷபராசிக்கே உண்டான ஒரு சிறப்பு. ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே சுக்கிரனை அதிபதியாக கொண்டவர். நீங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள, உங்களுடைய பார்க்குற வேலையில், தொழிலில், உங்களுடைய பேச்சில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு இனிமை, பார்க்குறவங்களுக்கு ஒரு இனிமையாக இருக்கும். மற்றவங்களை கவரும் வகையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஆனால் அதிகப்படியான ஒரு எண்ண ஓட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா வருமானம் சார்ந்த எண்ண ஓட்டம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும். எதிர்காலம் குறித்த சிந்தனை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடியவங்க. ஆமாம், அளவில்லா அன்பை அனைவருக்கும் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நம்ம ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போ பார்த்தோம்னாக்க ராசியிலே இருந்து வந்த குரு பகவான் 2வது இடமான தனஸ்தானத்துக்கு மாறுறார். அதாவது தனாதிபதி, குடும்பாதிபதி, பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடியவர்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறார். இது நாள் வரையும் உங்கள் ராசியில் இருந்து உங்களுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலையை கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், அதுலேயும் வக்ரகதி நிலையில் இருந்தார் கொஞ்ச நாள். அப்போ என்னன்னா, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்தது. எதை எடுத்தாலும் ஒரு குழப்பம். அந்த குழப்பத்தின் மூலமாக எடுக்கிற முடிவுகள்லாம், சில முடிவுகள் மாற்றமடைகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருந்தது. ஆமாம், அதுலேயும் சில பேருக்கு வயிறு சார்ந்த உடல் உபாதைகள்லாம் இருந்த காலம் உண்டு. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தனாதிபதி அப்படிங்கிறவர் கரெக்டான பொசிஷனில் இந்த வருஷத்தில் வந்து அமர்றாரு. 2025 2ஆம் இடத்துக்கு தனாதிபதி, குடும்பாதிபதி வந்து எப்போ அமர்ந்துட்டாரோ அப்போ உங்களோட வாழ்க்கையில் பணம், பொருள், செல்வாக்கு, குடும்பத்தின் மகிழ்ச்சி, மங்கள நிகழ்வுகள் அனைத்தும் நடத்தக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வருடத்தில் முழுமையாக பயன்படுத்திக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது உங்களுக்கு. ஆமாம், இதுலேயும் பார்க்க போனோம்னா உங்களுடைய ராசிக்கு குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா, ஆமாம், உங்களுடைய ராசியில் உள்ளவர் அசுரகுரு, இவர் தேவகுரு. இவரை பொறுத்த வகையில் பாகுபாடு இல்லாமல் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எந்தவித பாகுபாடும் இல்லாமல் தன்னோட தன்மையை அப்படியே வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பார். அதனால் இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா பணம், தன லாபம் அப்படிங்கிறது பல்வேறு வழிகளில் வருமானம் வரக்கூடிய சோர்ஸை நீங்கள் உருவாக்கலாம் தைரியமாக. அடுத்து குடும்பத்தில் குழந்தைகளுக்கோ அல்லது உங்களுடைய குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அடுத்து உங்களுடைய பேச்சு, இது நாள் வரையும் உங்களுடைய பேச்சை நம்பாதவங்க, உங்களுடைய பேச்சு எடுபடலை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் உங்கள் சொல்லுக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறதெல்லாம் உருவாகக்கூடிய காலகட்டம். குடும்ப கௌரவம், அந்தஸ்து, பொருளாதாரம் அப்படிங்கிறதெல்லாம் உயரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் மாறி இருக்குது. அவங்களோட பார்வை பலன்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரு 6ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களுடைய ராசியில் இருந்து பார்த்தீங்கன்னா
உங்கள் ராசியிலிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடத்தை பார்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னா, வேலை அப்படிங்கிறது உறுதியாகுது. வேலை வாய்ப்புகளை உங்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார். அடுத்து இந்த கடன் பிரச்சனைகள், நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள், நோய் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்குறார். ஆமாம், ஒரு அருமையான ஒரு தீர்வு கொடுக்குறார். என்ன மருத்துவம் செய்தால் இந்த உங்களுடைய நோய் குணமாகும், இந்த கடனை கட்டுறதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரிய வரும். அதை பயன்படுத்திடலாம். அடுத்து பாருங்கள், 8ஆம் இடத்தை பார்க்குறார். கோர்ட்டு கேஸு வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் முடிச்சு வைக்கிறாரு. அதில் ஒரு தீர்வு எடுக்கிறார். இந்த வெளிநாடு போகணும்னு முயற்சியில் இருந்து கிடைக்காம வருத்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுத்து வெளிநாடு அனுப்புறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் அவர் செய்கிறார். வெளிநாடு, வெளியூர் யோகம், இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் கொடுக்குறார். டிரான்ஸ்ஃபர், நினச்ச இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது. ஆமாம், திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய பொருளாதார அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கிறார். லாட்டரி டிக்கெட்டில் யோகம் விழுகிறது, அப்புறம் முன்னோர் சொத்துக்கள் திடீர்னு கிடைக்கிறது, அப்பா அம்மா சொத்து கிடைக்கிறது. ஆமாம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய நடக்க இருக்குது. அடுத்து அவருடைய பார்வையால் தொழில் வளர்ச்சி அடைய போகுது. இதுவரையும் ஒரு தொழில், சரியான தொழில் இல்லை, எந்த தொழிலை செஞ்சாலும் நஷ்டமாக இருக்குது, தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்த ஆளுங்களுக்கெல்லாம் அவங்களோட திறமைக்கேற்றார் போல், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்றது மாதிரி தொழில் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய அமையப்போகுது. வேலையில் ஒரு முன்னேற்றம் அமையப்போகுது. நான் ஒரு லெவலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நெக்ஸ்ட் லெவல் போக முடியலை, என்னோடய வேலைக்கான மதிப்பு கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் மதிப்பு, மரியாதை, அடுத்த லெவல் ப்ரமோஷன் கிடைக்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது. பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகளை, வேலை வாய்ப்புகளை ரிஷபராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகிறார். அதனால் பல்வேறு விதமான முன்னேற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. ஒரு வருமானம், 2 வருமானம் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான வருமான வாய்ப்புகள் அப்படிங்கிறத உருவாக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த வருடத்தில் உங்களுக்கு வருது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா புது புது அறிமுகங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு வருது. அடுத்து 11ஆம் இடம் சனி பகவான் பயிற்சியாகி 11ல் போய் அமர்ந்திருக்கிறார். 11ல் அமர்ந்திருக்கிறார் சனி அப்படின்னு பார்த்தோம்னா, வரக்கூடிய லாபங்கள், அது மட்டும் இல்லாமல் எண்ணங்கள் ஈடேறுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிறவர் உங்களுக்கு யோகாதிபதி தான். உங்களோட ராசி நாதனுக்கு அவர் நண்பராக இருக்கிறார். அதனால் எந்த வகையிலையும் சனியால் உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது வந்துடாது. அவர் முன்னேற்றத்தை மட்டுமே தரக்கூடியவராக இருப்பார். சில அனுபவங்களோட முன்னேற்ற தொழிற்சாலைகள் அமைக்கிறது, தொழிலை விரிவுபடுத்துறது, தொழிலாளர்களை அதிகப்படுத்துறது, இப்படின்னு பல்வேறு விதமாக உங்களோட தொழில் வளர்ச்சி, வியாபார வளர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்லதொரு காலகட்டமாக இந்த 3 விதமான கிரக பயிற்சியால் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் ஏற்பட போகுது. முன்னேற்றமான ஒரு காலகட்டம் தான் அமைய போகுது. அதுலேயும் குறிப்பாக 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் மட்டும்தான் உங்களுடைய வீடு, இடம், வண்டி, வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது சார்ந்த தொழில் செய்கிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் அவேர்னஸாக கவனம் எடுத்துக்கணும். கட்டிட தொழில் செய்கிறவங்க, கட்டுமானத்துறை சார்ந்த தொழில் செய்கிறவங்க, இடம் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, அடுத்து பாருங்கள் வண்டி வாகன தொழில் செய்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் சைடில் இருக்கிறவங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது தனக்கு வயதுக்கு மூத்த பெண்மணிகள், அது மட்டும் இல்லாமல் தாயோட உடல் ஆரோக்கியம், இப்படிப்பட்ட விஷயங்களில் இந்த துறைகளில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். அவங்களுக்கு தான் கூடுதல் கவனம் தேவைப்படுது. அவங்களோட சுய ஜாதகம் எப்படி இருக்குது, இது சார்ந்த அமைப்புகள், இது சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு இது சார்ந்த முயற்சிகளை எடுக்கலாம். இதில் கொஞ்சம் பத்தாமல் இருக்குது. அதாவது இந்த காலகட்டத்தில் இதில் கவனம் தேவைப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி உங்களுடைய இந்த 2025 புத்தாண்டு பலன் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு செல்வச் செழிப்பு மிக்க ஒரு நல்லதொரு
முன்னேற்றத்தை வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 3 விதமான கிரக பயிற்சிகளால் இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் காத்திருக்கிறது என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.